மே 10 பாஸ்கா காலம், 6ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 14ஆம் பிரிவு 15 முதல் 21 முடிய இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். காலுக்கேற்ற செருப்பா, செருப்புக்கேற்ற காலா? செருப்புக்காக காலை எவரும் வெட்டுவதில்லை என்ற பழமொழியை கேட்டிருப்போம். அதனுடைய பொருள் நம் அனைவருக்கும் எளிதாக விளங்கும். பொருட்களின் ஆதாயத்திற்காக மனிதரை இழக்கக்கூடாது. ஒரு பொருளை பயன்படுத்துவதற்காக மனித மதிப்பையும் மாண்பையும் இழக்கக்கூடாது என்று இந்த பழமொழியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். பாஸ்கு காலத்தின் 6ஆம் ஞாயிறின் வாசகங்கள் நமக்குள் இருக்கும் மனித உண்மையை, மாண்பை உணரச் செய்கிறவரான தூய ஆவியாருடன் இணைந்து நம் வாழ்வை அவருடைய செயலாக வாழ அழைக்கின்றன. உயிர்த்தபின் இயேசு தம் சீடர்களோடு 40 நாள்கள் தங்கி வாழ்ந்தார். 40ஆம் நாள் அவர்களை விட்டு பிரிந்து விண்ணகம் சென்றார். உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் ஞாயிறிலிருந்து கணக்கிட்டால் 6ஆம் ஞாயிறான இன்று 36ஆம் நாள். அதாவது அவர் விண்ணேற்பு அடைய இன்னும் 4 நாட்கள்தான் உள்ளன. சீடர்களை விட்டு பிரியும் நாள் நெருங்கி வருவதை உணர்ந்த இயேசு அவர்களை அனாதைகளாக, உறவு இழந்தவர்களாக, திக்கற்று ஆதரவற்றவர்களாக தனித்து விடமாட்டார். அவர்களுக்கு துணையாளர் ஒருவரை தந்தையிடமிருந்து அனுப்பி வைப்பார். அந்த துணையாளர் வேறொருவரும் அல்ல, அவர்தான் தந்தையிடமிருந்தும் அவர் அன்பு மகன் இயேசுவிடமிருந்தும் வரும் தூய ஆவியார். அந்த தூய ஆவியார் சீடர்களோடு தங்கி இயேசு இதுவரை அவர்களோடு வாழ்ந்த இறை மனித உறவை, அதாவது தந்தை, இயேசு, சீடர்கள் என்று அவர்களுக்குள் இருந்த முப்பரிமாண உறவை இப்போது அவர்களுக்குள் தங்கி தூய ஆவியார் நிலவச் செய்வார். அந்த உறவை நிஜப்படுத்துவார். எனவே இயேசு இன்னும் 4 நாட்களில் அவர்களை விட்டு பிரிவது போல தோன்றினாலும் தூய ஆவியார் சீடர்களிடையே தங்கி இயேசுவின் பணியை, உறவின் பணியை நிறைவேற்றுவார். இயேசுவின் பணிவாழ்வு, அதாவது 3 வருடம் அவர் உலகில் வாழ்ந்த பணிவாழ்வு என்பது என்ன? இயேசுவின் பணிவாழ்வு என்பது அவர் தன் சிலுவை சாவு, உயிர்ப்பு மூலம் தந்தை இறைவனின் அன்பு எவ்வளவு நிஜமானது, அந்த அன்பு ஆழம், அகலம், நீளம், உயரம் இல்லாதது என்று வாழ்ந்து காட்டினார். இப்போது அவர் பணிவாழ்வு முடித்து தந்தை இறைவனிடம் திரும்புகிறார். அங்கிருந்து தூய ஆவியாரை அனுப்புகிறார். இந்த தூய ஆவியார் சீடர்களோடு தங்கி அவர்களுக்கும் அவர்கள் வழிவரும் எல்லா தலைமுறைகளுக்கும் இறை அன்பை வெளிப்படுத்தி அவர்களோடு அன்பின் ஆவியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொன்னால், தந்தை இறைவனின் அன்பை
இயேசுவின் பணிவாழ்வு நமக்கு வெளிப்படுத்தியது. இப்போது இயேசு அனுப்பும் தூய ஆவியார் நம்மிடையே குடிகொண்டு இயேசு வெளிப்படுத்திய இறையன்பை நமக்கும் எல்லா தலைமுறையினர் வாழ்வினிலும் நிஜப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் நமக்குள்ளே இருக்கும் இறைவனின் அளவில்லா அன்பை நமது முயற்சியால் மட்டுமே அறிய முடியாது. நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை அன்பின் நிஜத்தை நமக்கு வெளிப்படுத்துபவர் தூய ஆவியார். அவரே இந்த இறை அன்பை நம்மிடையே வாழ்வாக்குகிறவர். இந்த இறை அன்பின் உண்மை, இறை மனித அன்பின் உண்மையாக இன்றும் நம்மிடையே உயிரோட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைய நற்செய்தி பறைசாற்றுகிறது. தூய ஆவியாரை ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய மூவருக்கிடையில் உள்ள அன்பின் உறவு வலையில் இணைக்கப்படுகிறார்கள். இயேசு தந்தையிலும் சீடர்கள் இயேசுவினுள்ளும், இயேசுவும் தந்தையும் சீடர்கள் மத்தியிலும் இருப்பதை தூய ஆவியார் வெளிப்படுத்தி அன்பின் உறவில் அனைவரையும் வாழ வைப்பார் என்று இன்றைய நற்செய்தி தெளிவாக எடுத்துரைக்கிறது. தூய ஆவியாரை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களிடம் இந்த இறை அன்பின் உண்மை நிகழப்போவதில்லை. தூய ஆவியாரை ஏற்றுக்கொள்ளாதவரிடம் அல்லது தூய ஆவியார் செயல்படாதவரிடம் இறை அன்பு செயலற்றதாக மாறிவிடும். தூய ஆவியார் இறைவனின் அளவில்லாத அன்பின் ஆவியார். அவர் அன்பை வெளிப்படுத்துகிறவர், அன்பை செயலாக்குகிறவர், அன்பை நிஜப்படுத்துகிறவர். அவருடைய தூண்டுதலை தம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்பவர் அன்பின் தூதுவர்களாக, இறை அன்பின் செயல்களாக மாறுகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க திரு அவையில் எவ்வாறு பிலிப்பு, பேதுரு, யோவான் ஆகிய திருத்தூதர்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு இயேசு வெளிப்படுத்திய தந்தை இறைவனின் அளவில்லா அன்பை எல்லாருக்கும் தங்குதடையின்றி அறிவிக்கின்றனர், பகிர்கின்றனர் என்பதை படிக்கிறோம். நாம் வாழும் உலகம் உடைந்து போன உலகம். சுயநலம், என் கருத்துக்கள், எனக்கு உரிய, என் வசதிக்கேற்ற கோட்பாடுகள், என் உரிமை, என் உலகம் என்று சுயநலத்தால் ஒவ்வொருவரும் அவரது சுயநல கோட்டைக்குள் அடைந்து கிடக்கிறோம். மேலும் நமக்குள் ஜாதிகள், மதங்கள், அரசியல் கொள்கைகள், உள்ளவர்கள் இல்லாதவர்கள், சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர், இதை போன்ற பிரிவுகளால் சிதறி கிடக்கிறோம். ஒவ்வொருவரும் அவரவரின் கோட்டைக்குள் இருந்து கொண்டு நமக்குள் இருக்கும் அன்பாகிய நிஜத்தை அவரவர் வசதிக்கு ஏற்ப புரிந்து கொள்ளுகிறோம். அந்த புரிதலுக்கு ஏற்ப நம்மையும் பிறரையும் நமது தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளுகிறோம். நமது சுயநலமாகிய செருப்பின் அளவிற்கு ஏற்ப நம்மிடையே இருக்கும் பேரன்பாகிய காலை வெட்டி அணிய பார்க்கிறோம். சமுதாய அளவிலும் கூட ஒவ்வொருவரும் அவரவரின் ஜாதி, மதம், இனம், கொள்கை, கோட்பாடு, செல்வச் செழிப்பு போன்ற எல்லைக்குள் நின்று கொள்ளுகிறோம். எல்லையை விரிவுபடுத்துவதுதான் காலுக்கேற்ற செருப்பை அணிவதாகும். நமது எல்லையில் நின்று கொண்டு எல்லைக்கு வெளியே நிற்பவரை எதிரியாக பார்ப்பது நமது பேரன்பாகிய காலை நமது பிரிவினையாகிய செருப்பின் அளவிற்கு ஏற்ப வெட்டி எறிவதாகும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்திய இறையன்பை நிஜமாக்கும் சீடர்களாக நாம் வாழ வேண்டும் என்று பேதுரு அறிவுறுத்துகிறார். தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவது மேல் என்கிறார். நமது சுயநலத்தை, பிளவுவாதங்களை சரி என்று வாதாடி வாழ்வதற்கு செலவிடும் நமது நேரம், ஆற்றல், அறிவு, செல்வங்களை நம்மிடையே நிலவும் இறை அன்பை மெய்ப்பிப்பதற்காக செலவிட நாம் முயல வேண்டும். தூய ஆவியாரால் தூண்டப்பெற்று நம்மிடையே மெய்யாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அளவில்லா இறையன்பு நமது கிறிஸ்துவ நன்னடத்தையால் பிளவுபட்ட மனித சமுதாயத்திற்கு அமைதியை, அன்பை வாழும் நற்செய்தியாக மாற வேண்டும். தந்தை இறைவனின் அன்பு இயேசுவில் நிஜமானது. இயேசு நிஜமாக்கிய இறையன்பு அவர் அனுப்பிய தூய ஆவியாரால் நம்மிடையே நிஜமாகிறது.
தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு அந்த துணையாளரின் ஆற்றலால் பிளவுண்ட நமது சமுதாயத்தில் இறையன்பு நிஜமாக்க செயல்பட முயற்சிப்போம். தந்தை இறைவன் இயேசுவை தன் அன்பாக தந்தார். இயேசு தூய ஆவியாரை அன்பின் கொடையாய் நமக்கு தந்தார். தூய ஆவியார் நம்மை இறைவனின் அளவில்லா அன்பாக பிறருக்கு தருகிறார். ஆழம், அகலம், நீளம், உயரம் காண முடியாத அன்பின் நிஜங்களாக வாழ்வோம். சிதறுண்டதை சேகரிப்போம். பிளவுண்டவைகளை அளவில்லா அன்பில் இணைக்கும் பாலங்களாக மாறுவோம். தூய ஆவியார், அன்பின் ஆவியார் இந்த நமது அன்பு பணியில் துணையாளராக நமக்கு செயல்படுவார்.